எங்கேயோ ஒரு சைக்கோ பையன் தன்னோட பொண்டாட்டியை கண்ணால ஷூட் பண்ணியிருப்பான். பட் அவளுக்கு எதுவுமே ஆகல. கையில மட்டும் தான் அடிபட்டிருக்கும். குழந்தை சேஃபா தான் இருக்கு. மறுநாள் ஆனதும் அவ ஆர்டர் பண்ண கேக்க கொடுக்கறதுக்காக லிஃப்ட்ல போயிட்டு இருக்கா. அப்ப புருஷன் வந்து நின்றுட்டு இருக்கான். அது புருஷனானு தெரியாம இவளும் வந்து நான் 3rd ஃப்ளோருக்கு போகணும், பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் அமைதியாவே நின்றுட்டு இருக்கான். உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அவன் திரும்பி பாக்குறான். பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. அவன் அடுத்த நிமிஷமே அவளோட முகத்துல மயக்க மருந்து வச்ச கர்ச்சீஃபை வச்சிடறான். அப்படியே மயங்கி கீழே விழுந்துகிட்டு இருக்கா. அப்ப இவன் ஒரு இன்ஜெக்ஷன் அவ கையில போட்டு விட்டுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்ன இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அந்த மயக்க நிலையில கூட அவ கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் அதை காதலே வாங்காம அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அங்க இருந்து எதுவுமே நடக்காத மாதிரி கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்ததுனால கரெக்ட் டைமுக்கு அவளை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் பொண்டாட்டியோட நிலைமை எப்படி மோசமாகிட்டு வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்கார பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்ப கால் ஸ்லிப்பா கீழே வில பொறாட்டாக்குன்னு இவனும் பிடிச்சிடுறான். அப்புறம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ இதுக்காக இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் வெக்கப்பட்டுட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. பொண்டாட்டிக்கு இன்ஜெக்ஷன் போட்டான் இல்லையா, அவளுக்கு எதுவுமே ஆகல, அவ நல்லா தான் இருக்கா. ஆனா டாக்டர் வந்து உங்களோட குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவ பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு இருக்கா. என்னோட குழந்தை என்னை விட்டு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாரும் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா அவன் போட்ட ஊசி வந்து அவளை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, அவளோட வயிற்றுல இருந்த குழந்தையை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.